இன்றி இங்கு வந்திருக்கவே இயலாது. அதற்கு காலமே சாட்சி. தேவேந்திரன் எப்பொழுதும் பத்ராவின் உயிரை பறிப்பதிலேயே குறியாக இருந்தார். கூறுங்கள் தேவேந்திரா, என்னுடைய இங்கு நிற்க வேண்டும். நிச்சயமாக. பத்ராவே இங்கு இல்லை என்றால் பிறகு நாங்கள் எதற்காக இங்கு இருக்க வேண்டும்? கவசத்தை அகற்றிவிட உங்கள் இருவரின் தலையை தான் உடைத்தெறியப் போகிறேன். இப்பொழுது தாங்கள் இருவரும் பத்ராவை பற்றி கூறவில்லை என்று அந்த ஒரு காரியத்தையும் செய்ய வைத்து விடாதீர்கள். கூறுங்கள், பத்ரா எங்கே இருக்கிறாள்? நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டோமே, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தான் ஒன்று, தாங்கள் பத்ராவை பற்றிய இறுதியாக இருக்கும். தாயே, தமையன் இந்த இடத்தை அறிவாரா? இல்லை. ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் சனி? அந்த பத்ரா அவளுடைய பார்வையினாலேயே என்னுடைய வஜ்ரா உன்னை மட்டுமே நம்புகிறாள். எனது பேச்சையும் ராகுவின் பேச்சையும் அவள் நம்ப மாட்டாள் சனி. விடலாம் அல்லவா? எப்படி? பத்ராவை என் வசப்படுத்த ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது அன்பு மட்டும்தான். வரவில்லையே, அச்சமாக உள்ளது. தமையன் எப்பொழுது வருவார்? விரைவாக வந்து விடுவான். அவனுடைய தங்கை எங்கே இருக்கிறாள் என்று அறிந்த உடனே. மகளே, இங்கு இந்த இடத்தில் நாம் அமைதியாக இருப்பதுதான் நல்லது. அதனால் தாலாட்டு பாட வரப்போவதில்லை. தாயே, தாலாட்டு. என் குரலை கேட்டுவிட்டால் அது நம் இருவருக்குமே ஆபத்தாகும். என்ன ஆபத்து தாயே? பத்ராவும்